இன்னைக்கு காலையில் ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருந்தார், பெத்த அப்பா அம்மாவே செட் ப்ராப்பர்ட்டியாக ஆக்கிய தலைவர்னு போட்டிருந்தார். அது கரெக்டான வார்த்தை தான். அது சினிமா துணையில் அது தப்பான வார்த்தை இல்லை, கரெக்டான வார்த்தை தான். ஏன்னு கேட்டால் அந்த மேடையில் அமர்ந்திருந்தவங்களில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தெரிவு பெற்ற ஒரு நபர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்ட்டா ஒரு இயக்குனராக ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண நபர், ஒரு டைரக்டராக ஒரு சக்ஸஸ் பண்ணி, ஒரு ஹீரோவாக சக்ஸஸ் பண்ணி அரசியல் சார்ந்த படங்கள் எடுத்த நபர். இந்த அளவு விஜய் வந்திருக்கார். விஜய்னு ஒரு அடையாளம் கொடுத்த நபர் எஸ்.ஏ. சந்திரசேகர். அந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் 1 மணி நேரம் பேசுகிறாரு அப்படின்னா, ஒரு ஆடியோ ரிலீஸ்லேயோ இல்லை ஒரு ஸ்கிரிப்டில் பற்றி பேசுகிறாரு, இல்லை ஒரு பட ரிலீஸில் பேசுகிறாரு, இல்லை ஒரு யூடியூப்பில் பேசுகிறாருன்னா, எந்த இடத்துலையும் தமிழை கொல்லாமல் ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவாக முன்வைக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய பேச்செல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் பொதுச் செயலாளர், கட்சியின் பொதுச் செயலாளர், அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், கார் ஓட்ட தெரியாதவங்க, கார் வாங்காமலாம் இல்லை, நிறைய பேர் கார் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கார் ஓட்டுறதுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்ச டிரைவரை வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? கார் ஓட்ட தெரியாதவங்ககிட்ட சாவி கொடுத்து ஓட்ட சொன்னால் எப்படி ஆகுமோ, அதுதான் இப்போ புசியானது விஜய் கதை.